என்னது தங்க கொலுசு வேணுமா? ஆமாங்க, நான் தங்க கொலுசு போட்டுட்டு சல்லி சல்லின்னு நடந்தா உங்களுக்கு நம்ம பொண்டாட்டி வரான்னு தெரியுங்களா? அது மட்டும் இல்லாம ஊருக்கே தெரியும் சாரத்துக்குமார் பொண்டாட்டி போறான்னு. அதனாலதான் கேக்கீங்க, ஒரு தங்க கொலுசு வாங்கிட்டாங்களா? எங்க அக்கா அந்த பிள்ளை நல்ல பிள்ளையா இருக்கிறதுனால அவளுக்கு வாங்கி கொடுக்கா. நீ என்னைக்காவது அந்த மாதிரி நடந்துக்கிட்டியா? ஏங்க, நான் உங்களுக்கு நல்ல பொண்டாட்டியா தானே இருக்கேன். அப்புறம் என்னங்க, ஒரு தங்க கொலுசு வாங்கிட்டாங்களா? நீ என்னைக்கு நல்லவளா நடந்துக்கா? உனக்கு தங்க கொலுசுலாம் வாங்கி தரதுக்கு ஒரு நாள் கூட நல்லவளா இருந்தது கிடையாது. எனக்கு நல்ல பொண்டாட்டியா நடந்ததும் கிடையாது. என்னங்க இப்படி சொல்றீங்க? நான் இப்ப மாறிட்டேன்ல, எல்லார்கிட்டயும் அன்பா நடந்துக்கிட்டீங்க. எனக்கு கொலுசு வாங்கி தந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போங்களா? அதுக்கப்புறம் நான் எப்படி நடந்துக்கிட்டேன்னு உங்களுக்கு தெரியும்ல. சரி, முதல்ல நல்ல விதமா நட. அதுக்கு பிறகு உனக்கு தங்கத்துல கொலுசு வாங்கி தரதை பத்தி நான் யோசிக்கேன். சரிங்க, சரி. நம்ம புருஷன் தங்கத்துல கொலுசு வாங்கி தரேன்னு சொல்லிட்டாவ்ல, அதுக்கு நல்லபடியா நடந்துக்கிடணுமா. இனி அவர்கிட்ட நல்ல பேர் வாங்கணும், அப்பதான் தங்கத்துல கொலுசு கிடைக்கும். என்ன பண்ணா நம்ம மாறிட்டான்னு நினைப்பாவே? ஒரு ஐடியாவும் கிடைக்கலையே, யோசிப்போம். ஏ டோப்பமண்டே, டோப்பமண்டே வா உள்ள வா. என்ன டோப்பமண்டே, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா வச்சிருக்கா? அது வந்து சித்தியை துரத்தி விடக்கு தான். துரத்தி விடக்கா? என்ன ஐடியா? அது வந்து சித்திட்ட போய் நான் உனக்கு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வர சொல்லி அவிய உனக்கு போட்டுட்டு வந்து தருவாவே. இதை நான் குடிச்சிடணும் நீ நினைக்க, அப்படிதானே? இல்லை டோப்பமண்டே, குடிக்காத. குடிக்காம நீனே ஐடியா போட்டு கொடுக்கா, அவி எடுத்துட்டு வந்து தருவாவே. வேற நான் என்ன செய்ய? டோப்பமண்டே, குடிக்காதங்க இல்ல. குடிக்காம தூரே ஊத்த முடியும்? பிறகு எதுக்கு அவிட்ட ஜூஸ் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லணும்? இல்லை டோப்பமண்டே, அவிட்ட ஜூஸ்ன்னு சொன்னாலே ஏதாவது கலக்கி தானே எடுத்துட்டு வருவாவே. ஆமா. இல்லை டோப்பமண்டே, அந்த ஜூஸில் ஏதோ கலந்துருக்குன்னு சொல்லி அத்தைட்ட மாட்டி விட்டுருவோம். மாட்டி விட்டா மட்டும் அத்தை கண்டுபிடிச்சிருவாங்களாக்கும். அதில் என்ன கலந்துருக்கு ஏது கலந்துருக்குன்னு அத்தைக்கு எப்படி தெரியும்? ஏற்கனவே அவி சித்தியால தான் நம்புவாவே. ஏதாவது ப்ரூஃப் இருந்தா சொல்லு. சரி, அப்படின்னா அப்போ செல்லம்மா சித்தியை குடிக்க வச்சுருவோமா? குடிச்சிட்டா அவி வயிற்றுல என்ன குழந்தையா இருக்கு, அதை குடிச்சவனே கலைஞ்சு போறதுக்கு. ஆமல்ல, எதுவுமே இல்லைல்ல, என்ன செய்யும் வேற? என்கிட்ட கேட்டா நீ தான் இது ஐடியான்னு சொல்லிட்டு இருக்கா. அதை குடிச்சா என்ன செய்யணும்னு எனக்கும் தெரியாதே. அப்படின்னா அதை விட்டு வேற ஐடியா இருந்தா சொல்லு. டோப்பமண்டே, அப்படின்னா அந்த ஜூஸில் பேதி மாத்திரை கலந்துருவோமா? பேதி மாத்திரை எதுக்கு? இல்லை, அவிய கலக்கிற மாத்திரை என்ன செய்யணும்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் பேதி மாத்திரையை கலந்து கொடுத்தா என்ன செய்யணும் நம்மளுக்கு தெரியுங்களா? பேதியாவோ? அதை குடிச்சிட்டு பாத்ரூம் பண்ணாமனு வச்சுக்க, நம்ம அத்தைட்ட மாட்டி விட்டுலாம்ல. மாட்டி விட்டுலாம், ஆனா பேதி மாத்திரைக்கு எங்க போவேன்? நான் வாங்கிட்டு வந்து போடியும் டோப்பமண்டே. இப்ப ஜூஸை நீ போட போறியா அவிய போட போறாவளா? அவிய தான் ஜூஸை போட போறாவே, அதில் மாத்திரையை தான் நான் போட போறேன். அப்படியா? ஆமா டோப்பமண்டே, யோசிச்சு வச்சு பார்த்தேன், இந்த ஒரு ஐடியா தான் எனக்கு வந்துச்சு. வேற என்ன செய்யணும் பார்த்தா ஒரு ஐடியாவும் கிடைக்கலையே. சரி, இது நல்ல ஐடியா தான். மாத்திரையே கலந்துரு, அவியலையே அதை குடிக்க வச்சிருவோம். அத்தைட்ட எனக்கு தரக்காக போட்டிருக்கான்னு சொல்லி மாட்டி விட்டுருவோம். ஆனால் ஒன்று, செல்லம்மா சித்தி குடிக்காம வேற ஏதாவது பண்ணிட்டாவண்ணா? இருக்கதே இருக்காவ சித்தப்பாவுக்கு விட்டுருவோம். இன்னைக்கு சித்தப்பாவும் வீட்டில் தான் இருக்காவ. எப்படியாவது இன்னைக்கு அவியலை ஜூஸை குடிக்க வைக்கும், மாட்டி விடியும். அப்போது நான் போய் அவியில் ஜூஸ் போட சொல்லிட்டு வரட்டுமா? சரி சரி, போ போ. இங்கே பாரு, தப்பி தவறி கூட அந்த ஜூஸை குடிச்சு விடாத, அப்புறம் அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது சொல்லிட்டேன். நான் குடிக்க மாட்டேன். நான் போயிட்டு வாரி, வெற்றியோட திரும்பி வாரி. ஒரு பேக்கு மாதிரி முடிச்சிட்டு இருக்கான்னு நினைச்சு நல்ல ஐடியா கொண்டு வந்திருக்காளே. இன்னைக்கோட செல்லம்மா சித்தியோட ஆட்டம் க்ளோஸ். ஏங்க நீங்க இன்னைக்கு வர மாட்டீங்கன்னு நினைச்சேன். எப்படிங்க வந்தீங்க? அக்கா எதுவும் சொல்லலையா? அந்த கொடுமையை ஏன் கேட்க மீனுக்குட்டி? உன்னைய பார்க்க வர்றதுக்கு நான் என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு தெரியுமா? என்னங்க பண்ணீங்க? சொன்னா ஆடி போயிருவேன், அசந்து போயிருவேன். அப்படியா? ஆமா மீனுக்குட்டி, நான் இப்போ ஒரு மகா நடிகன் ஆயிட்டேன். எந்த படத்துல நடிச்சிருக்கிய? சோ அந்த நடிப்பில்ல மீனுக்குட்டி, நிஜத்திலேயே நடிக்க ஆரம்பிச்சிட்டேன். என்ன சொல்றிய? ஆமா மீனுக்குட்டி, என் பொண்டாட்டி இருக்காளே ராட்சசி. ராசாத்தி? இல்ல ராட்சசி தான். அவளை ஏமாத்திட்டு வீட்டை விட்டு வர்றது சாதாரண விஷயம் இல்ல. என்ன நேரமும் கண்ணில் விளக்கண்ணியை ஊத்திட்டு என்னையே பார்த்துட்டு தெரியுறா மீனுக்குட்டி. அப்படியா? அப்ப எப்படி இங்க வந்தீங்க? அதையும் கேக்குறா, கழுத்து வலிக்குதுன்னு சொல்லிட்டு மயங்கி விழுந்துட்டேன். என்னது, கழுத்து வலியா? சும்மா மீனுக்குட்டி ஆக்டிங் அப்படி சொல்லி மயங்கி விழுந்துட்டேனா. என் பொண்டாட்டி ராட்சசி இருக்காளே, அவ உடனே அழ ஆரம்பிச்சிட்டா. என்னோட நடிப்பை பார்த்து உண்மைன்னு அப்படியே நம்பிட்டா. அப்படியா? ஆமா மீன்குட்டி, அந்த அளவுக்கு சூப்பரா நடிச்சிட்டேன்ல நானு. நம்பி ரொம்ப அழுதுட்டா. ஷோ அக்கா பாவங்க. அவ்வளோ பாவம், எல்லாம் நடிப்பு மீனுக்குட்டி. என்னை தூக்கி போட்டு எத்தனை தடவை தெரியுமா மிச்சிருக்கா. நான் மயங்கி விழுந்தவனே கஷ்டப்படுற மாதிரி நடிக்கிறா. அப்படியா? ஆமா மீனுக்குட்டி, உனக்காக எவ்வளவு நடிச்சுட்டு இங்க வந்திருக்கேன் தெரியுமா. தலையை தொங்க விட்டுருக்கேன், மயங்கி கீழே விழுந்திருக்கேன். பாப்பா பாப்பா, சினிமாவில் கூட இப்படிலாம் நடிக்க முடியாது, அவ்வளோ நடிப்பு.
என் பொண்டாட்டியும் அதை நம்பிட்டா மீனுக்குட்டி. சரிங்க, மயங்கி விழுந்துட்டீங்க, எப்படி இங்க வந்தீங்க? ஆனந்த் இருக்கான்ல, அவன் தான் என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன்னு வெளியே கூட்டிட்டு வந்தான். நான் அவன் பைக்கை வாங்கிட்டு உன்னைய பார்க்க வந்துட்டேன். அப்போ ஆனந்து? அவன் தோட்டத்துக்கு போயிட்டான் மீனுக்குட்டி. இனி சாயந்தரம் 6 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவானா. அதுக்குள்ள எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுத்துட்டு நான் வீட்டுக்கு போயிடணும். சரிங்க, அப்ப வேகமா ஓட்டுங்க. நம்ம பத்திரிக்கையை கொடுத்துட்டு சீக்கிரமா வீட்டுக்கு போயிடலாம். சரி மீனுக்குட்டி. ஃபர்ஸ்ட் யார் வீட்டுக்கு போகணும்? எங்க பெரியப்பா வீட்டுக்கு தான் போனோங்க. அப்புறம் அவிய பிள்ளைகளுக்கு 2 பேருக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு அவங்க வீடும் பக்கத்து பக்கத்துல தான் இருக்கு. அவங்களுக்கு பத்திரிக்கை கொடுக்கணும். சரி மீனுக்குட்டி, போயிடலாம். சித்தி, செல்லம்மா சித்தி. என்ன சித்தி, சரோஜா இருக்கால, அவளுக்கு ஏதாவது குடிக்கணும் போல இருக்கான் சித்தி. ஏதாவது குடிக்கணும்னா தண்ணியை கொண்டு போய் கொடுக்க வேண்டியதானே? என்னவோ அவளுக்கு சாப்பிடணும்னா அது ஒரு பெரிய விஷயமாக்கி விடுறிய. தண்ணி தாக வந்தனா பெரிய அதிசயமாக்கி விடுறிய. கேட்டுட்டாலே ஜூஸ் கொண்டு போய் கொடுத்தா பெரிய வில்லங்கமாக்கி விடுறிய. இப்போ எதுக்கு இதை என்கிட்ட சொல்லியா? சித்தி, அவளுக்கு தண்ணி வேண்டாமா, ஜூஸ் குடிக்கணும் போல இருக்கான் சித்தி. நீங்க தான் ஜூஸ் போடுறதுல நம்பர் 1 ஆச்சே. ஆமா ஆமா, அதான் உங்ககிட்ட வந்து சொல்றேன் சித்தி, ஒரு ஜூஸ் போட்டு கொண்டு அவளுக்கு கொடுங்களாம். ஆனா நான் கொடுத்தா அவ குடிக்க மாட்டாளே. இல்ல சித்தி, இன்னைக்கு குடிக்கேன்னு சொல்லியிருக்கா. நீங்க நல்லவியா, நீ அவ இப்ப புரிஞ்சுக்கிட்டா சித்தி. அப்படியா? ஆமா சித்தி, கொஞ்சம் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு போய் கொடுங்களாம். ஜூஸ் தானே, கொடுத்துருவா. ஜூஸ் போட்டக்கு சந்தோஷமா போறீங்களா? ஜூஸ் இன்னைக்கு ஆக போறிய பீஸு பீஸு. இந்த மனுஷன் என்ன இன்னும் வரவே இல்ல? கழுத்து வலிக்குதுன்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரிக்கு போனாரு. என்னமா ஆஸ்பத்திரியில இருக்காரு? ஹாஸ்பிடல் போயிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரம் ஆகாதே. என்னதான் பண்ணியாரு? ஐ, சூப்பர் சான்ஸ் கிடைச்சிருக்கு. இத நான் மிஸ் பண்ணுவேனா? ஜூஸ போட்டு கொண்டு போய் அவ கையில கொடுத்துருவோம். ராசாத்தி கையில மாத்திரை இருக்கு. சரி, அவ கிட்ட போய் மாத்திரை வாங்கிட்டு வந்துருவோம். ராசாத்திக்கா, ராசாத்திக்கா. என்ன செல்லம்மா? ராசாத்திக்கா, அந்த குழந்தை வந்து சரோஜாக்கு ஜூஸ் போட்டு கொடுக்க சொல்லி என்கிட்ட சொன்னா. நான் போய் ஜூஸ் போட போறேன்க்கா. நீங்க கொஞ்சம் அந்த மாத்திரையை தாங்களா, அதை கலக்கி கொண்டு போய் அவட்ட கொடுத்துருவோம். சரி செல்லம்மா, இதை எடுத்தாரேன். செல்லம்மா, நீ போட்டு கொடுத்தா அவ குடிப்பாளா? குடிப்பாக்கா. இன்னைக்கு சரோஜா என்னைய தான் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வர சொல்லி சொன்னாலாம். என்னைய அவ நம்பிட்டாளக்கா. அப்படியா, நம்பிட்டாளோ? ஆமாக்கா, நான் இப்ப ரொம்ப பாசமா இருக்க மாதிரி பேசியல்ல, அதனால நம்பிட்டா. நீங்க போய் மாத்திரை எடுத்துட்டு வாங்கக்கா, நான் மிக்ஸ் பண்ணி கொடுத்துறேன். சரி செல்லம்மா, இதை எடுத்துட்டு வரேன். ராசத்தியக்கா, நம்ம நினைச்சது இன்னைக்கே நடக்க போகுது. ஆமா செல்லம்மா, சீக்கிரம் எடுத்துட்டு வாங்கக்கா. இந்த வாரேன். இந்த செல்லம்மா. தாங்கக்கா. ஏக்கா, ஒரு மாத்திரை போடணுமா இல்ல டப்பாவோட முழுசா கொட்டிட்டுமா? ஐயோ, அப்படிலாம் செஞ்சிடாத. ஒரே ஒரு மாத்திரை போட்டா மட்டும் போதும். அப்படியாக்கா, ஒண்ணே ஒன்று போட்டா மட்டும் போதுமா? ஆமா செல்லம்மா, ஒண்ணே ஒன்று போடு போதும். இல்லக்கா, இவ்வளவு மாத்திரை வச்சு என்ன பண்ண போறிய? மொத்தத்தையும் நான் ஜூஸ்லயே தட்டிடுறியனே. இல்ல செல்லம்மா, அப்புறம் வேற ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாதுல்ல. ஒண்ணே ஒன்று மட்டும் போடு போதும். சரிக்கா, காரியத்தை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டு வரேன். சரி செல்லம்மா. இவ மாத்திரையை கலந்து ஜூஸை கொடுத்துருவா, அவளும் குடிச்சிட்டு மயங்கிடுவா. எப்படியோ நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது. மாட்டினாலும் இந்த செல்லம்மா தான் மாட்டுவா. நம்ம எஸ்கேப் ஆயிடுவோம். ஜூஸை போட்டாச்சு, மாத்திரையை கலந்துருவோம். என் புருஷன் இன்னைக்கு தானே சொன்னாரு நான் நல்லபடியா நடந்துக்கிட்ட தங்க கொலுசு வாங்கி தருவேன்னு சொல்லியிருக்காரு. இப்பவே நம்ம மாத்திரையை கலக்க போய் அவருக்கு தெரிய வந்துட்டுனா அப்புறம் அவ்வளவுதான். நம்மளுக்கு தங்க கொலுசும் கிடைக்காது, வீட்டுல மரியாதையும் கிடைக்காது. என் புருஷன் டைவர்ஸ் பண்ணாலும் பண்ணிடுவாரு. வேண்டாம் வேண்டாம், மாத்திரையெல்லாம் கலக்க வேண்டாம். ராசாத்தியக்க கலந்து கொண்டு போய் கொடுத்தாலும் பரவாயில்ல, அவிய மாட்டுவாவ. நான் இதை எடுத்துட்டு போய் கொடுத்தேன், அவ்வளவுதான். நான் கொடுத்த ஜூஸை குடிச்சிட்டு அவளுக்கு இப்படி ஆயிட்டுன்னு சொல்லுவா. என் புருஷன் உடனே டைவர்ஸ்ன்றுவாரு. அதுக்கு மட்டும் விட்டுறவே கூடாது. வெறும் ஜூஸை மட்டும் கொண்டு போய் அவட்ட கொடுத்துருவோம். நம்மளுக்கு எதுக்கு வம்பு? ராசாத்தியக்க வேணா ஜூஸ்ல மாத்திரையை கலந்து கொடுக்கட்டும். அவியலுக்கு தானே அவன் மேல பொறாம ஜாஸ்தி. நம்ம இந்த வேலையை செய்யக்கூடாது. செல்லம்மா. ஐயோ, இவரு எதுக்கு இப்ப இப்படி கோவமா கூப்பிடுறாரு? மாத்திரை டப்பாவை தானே கையில வச்சிருக்கேன், போட கூட இல்லையே. போச்சு கொலுசு, அவ்வளவுதானா? செல்லம்மா. இதோ வாரேங்க, வாரேன். இந்த மனுஷன் கூப்பிட்டா மட்டும் என்ன நேரமும் திக்கு திக்குன்னு இருக்கு. சித்திக்கு சித்தப்பானா ரொம்ப ஹெவி பயமா தான் இருக்குது. நான் சித்தப்பா மாதிரி டப்பிங் கொடுத்தேன், அழகா பயந்துட்டு ஓடியாவே. இதுவும் நல்லதுதான். இந்த ஜூஸில் நம்ம பேரி மாத்திரையை கலந்து விட்டுருவோம். ஐ, பக்கத்தில் ஒரு மாத்திரை டப்பா இருக்கு. ஓஹோ, ஏற்கனவே மாத்திரை கலக்கி தான் வச்சிருக்காவளோ. சரி சரி, இந்த மாத்திரையை கலக்கிட்டு அது பக்கத்தில் வச்சுட்டு அந்த மாத்திரை தூக்கிட்டு தூர போட்டுருவோம். அப்பதான் டவுட் வராது. ஏங்க அனுஷ்காப்பா, எது கூப்பிட்டிய? என்னது கூப்பிட்டனா? ஆமாங்க, இப்ப செல்லமான்னு கூப்பிட்டீல.
என்ன கற்பனையிலே திரியறியோ? ஏங்க விளையாடாதங்க. நீங்க தானே கூப்பிட்டீங்க. நான் கூப்பிடல செல்லம்மா. போய் சொல்லாதங்க. நீங்க தானே செல்லமான ஆசையா கூப்பிட்டீங்க. ஆமா, கனவு கண்டுட்டு தான் தெரிஞ்சிட்டு இருக்கா. 2 போட்டாதான் சரி வரும்னு நினைக்கேன். ஐயோ வேண்டாங்க. போய் வேலையை பாரு. சரிங்க. நம்ம சரோஜா ஜூஸ் எடுத்துட்டு வர சொன்னா. அவளுக்கு தான் கொண்டு போய் ஜூஸ் கொடுக்க போறேன். நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வரட்டுமா? போ. செல்லம்மா இப்ப கொஞ்சம் மாறின மாதிரி தான் தெரியுது. இந்த பயம் இருக்கணும் எப்பவுமே, இல்லனா தலைக்கு மேல ஏறி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவா. மாத்திரையே கலந்தாச்சு, ஓடிடுவோம்.